ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டு லொக்கேஷனை காட்டும்போது, எந்த ஒரு சினிமாட்டோகிராஃபரும் வந்து இந்த இடத்துல படம் பண்ண மாட்டேன்ருவாங்க. என்னால இங்க எங்க கேமரா வைக்க முடியும்? எப்படி நான் ஷூட் பண்ண முடியும்? டபுள் கேமரா படம் ஃபுல்லா சிங்கிள் கேம் தான் யூஸ் பண்ணோம். எப்படி என்னால ஏன்னா கேமரா வைக்கிறதுக்கே ஸ்பேஸ் இருக்காது. இந்த வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல ஷூட் பண்றோம்னா, இங்க ஒரு வால் இருக்கு. இப்போ நமக்கு ஏத்த மாரி செட்ல வந்து இந்த வால ரிமூவ் பண்ணி கேமராவ ப்ராப்பரா வச்சு எடுப்போம். அந்த ஃபீல் குடுக்கவே கூடாது ஆடியன்ஸுக்கு. இந்த வால்ல உள்ள இடைஞ்சல்ல தான் நம்ம வைக்கணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸுக்கு சைக்காலஜிக்கலா அந்த இடைஞ்சல் ஃபீல் ஆகும். இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் வந்து வெளியில வேற வீடு. அந்த ஆக்சுவலா இருக்கிற வெளியில உள்ள வீடோட ஸ்ட்ரக்சர் உள்ள கிடையாது. உள்ள வந்து ரொம்ப பார்ட்டிஷனா இருக்கும். அதுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்காங்க. ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே குட்டியா அந்த வீடு முடிஞ்சிடும். அவங்களும் அந்த வீட்ல உள்ளவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஸோ வேற ஒரு வீடு தான் இன்டீரியர்ல சீட் பண்ணோம். கிட்டத்தட்ட எம்.எஸ். பாஸ்கர் சாரோட வீடும், ஹரிஷ் கல்யாணோட மேலே உள்ள வீடு ஒரே வீடு தான். கிட்டத்தட்ட எம்.எஸ். பாஸ்கர் சாரோட அந்த ஃபுல் போர்ஷனையும் முடிச்சுட்டு அதே வீட்டை வால்லாம் பெயிண்ட் மாற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மட்டும் போட்டு அதே வீடை நாங்கள் அவர் ஹரிஷ் வீடாகவும் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தா கிளைமேக்ஸில் வந்து எம்.எஸ். பாஸ்கர் சார் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து ஃபோனில் பேசுவார். அவங்க மேலே இந்துஜா வந்து ஒரு டைனிங் டேபிள் கீழே வந்து கதறுவாங்க. அது ரெண்டும் ஒரே இடம். எக்ஸாக்டாக அது ஒரே இடம்.